சாப்பாடுலாம் வாங்கியிருப்போம். முதல்ல யாருக்கு சாப்பாடு போடுவோம்? சொந்தக்காரங்களுக்கு சாப்பாடு போடுவோம். அவங்க தான் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ். சரியா? எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் யார் சாப்பிடுவா? அந்த வீட்டில் உள்ளவங்க அந்த ஃபங்க்ஷனில் சாப்பிடுவாங்க. அப்போ மிச்சம் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே யாருக்கு தான்? அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு தான். அவங்க தான் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ். அதாவது என்ன அர்த்தம்னா, பிஸ்னஸில் ஒரு லாபமோ நஷ்டமோ என்ன வந்தாலும் சரி, அந்த லாபம் வந்தால் அந்த லாபத்திலிருந்து கிடைக்கக்கூடிய டிவிடெண்ட் முதல்ல ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு போகும். ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்குலாம் கொடுத்ததுக்கப்புறம் மற்ற வேறு ஏதாவது செலவுகள் எல்லாத்தையும் கொடுத்துட்டு, இல்லை யாருக்காவது பேக்லாம் பண்ணி கொடுக்கணும், பேக் பண்ணிலாம் கொடுத்துட்டு கடைசியில் மிச்சம் இருக்கிற காசை தான் யார் எடுத்துக்குவா? ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் எடுத்துக்குவாங்க. அப்போ இதில் யாருன்னா மெயின் அப்படின்னு கேட்டால் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் தான் மெயின். ரெண்டாவது மெயின் தான் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படின்னு சொல்லி இது. சரி, ஆனால் இந்த லைக் லிட்ரலி நீங்கள் சொன்னதெல்லாம் ஒரு தியரி பார்ட் மாதிரி இருக்குது. எனக்கு இதெல்லாம் மண்டையில் வச்சுக்கிறதா ரொம்ப கஷ்டம். நான் என்னென்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால், நான் உங்களுக்கு ஒரு நோட்ஸ் தரேன். நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன்? நோட்ஸ் கொடுக்குறேன். நான் இப்போ சொன்னேன்ல, என்னென்ன சொன்னேன்? இஷ்யூடு ஷேர் கேபிட்டல்னா என்ன, ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல்னா என்ன, அதுக்கப்புறம் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல்னா என்ன, பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல்னா என்ன, கால்ஸ் இன் அட்வான்ஸ்னா என்ன, கால்ஸ் இன் அரியர்ஸ்னால் என்ன, ஃபீச்சர் ஆஃப் ஷேர்ஸ்னால் என்ன, ரீஇஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ்னால் என்ன. இது எல்லாத்துக்கும் நான் என்ன பண்ணுறேன்னா, என்னோடய புக் ஒன்று இருக்குது. அதே மாதிரியே தங்கிலீஸில் எழுதியிருப்பேன் கீழே, அதை நான் உங்களுக்கு தரேன். அதை நீங்கள் படிச்சுக்கோங்க. ஸோ அதை படிச்சிங்கன்னா கான்செப்ஷுவல் கிளாரிட்டி வந்துடும். இப்போ நம்ம எதுக்குள்ளே போகலாம் அப்படின்னா, சம்முக்குள்ளே போவோம். ரைட்டா? ஸோ சம்முக்குள்ளே போகலாம். வாசிப்போம். XYZ Limited invited applications for 10,000 shares of ₹100 each payable as follows. ஏன் லேட்டு? பழக்க தோசை. XYZ லிமிடெட்னு ஒரு லிமிடெட் இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்களாமா? அப்ளிகேஷன் இன்வைட் பண்ணுறாங்க. கரெக்டாக இல்லையா? சரி, இன்வைட்டட் அப்ளிகேஷன் என்ன அர்த்தம்னா, டே பப்ளிக் நான் பிஸ்னஸ் நடத்த போகிறேன், நான் உங்களெல்லாம் எதுக்காக கூப்பிட்றேன்? ஷேர்ஸ் போடுங்களான்னு கூப்பிட்றேன். அதுதான் இன்வைட்டட். ரைட்டா? இன்வைட்டட் அப்ளிகேஷன் ஃபார் எத்தனை ஷேர்ஸ் ஆமா? 10,000 ஷேர்ஸ். நம்ம சும்மா எக்ஸாம்பிள் பார்க்கும்போது எத்தனை ஷேர்ஸ்? 60,000 ஷேர்ஸ். 6,000மா? இதில் எவ்வளோ ஷேர்ஸ் ஆமா? 10,000 ஷேர்ஸ். ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட்டு. 10,000 shares of ₹100 each. ஒரு ஷேருக்கு எவ்வளோ ரூபாடா கேட்குறாங்க? 100 ரூபா. ஒரு ஷேருக்கு எவ்வளோ வேணுமாமா? 100 ரூபா. ஓகே, நெக்ஸ்ட்டு. ₹20 on application. அவங்க என்ன சொன்னாங்க? டே நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த 100 ரூபாயை ஒட்டு மொத்தமாக நீங்கள் தர வேண்டிய அவசியம் இல்லை. இந்த 100 ருபீஸை எப்படி கொடுங்க? பிரித்து கொடுங்க. எப்படி கொடுங்க? பிரித்து கொடுங்க. அப்படி இந்த 100 ரூபாயில் முதல் பிரிச்சல் எவ்வளவு? முதல் பிரிச்சல் ஃபோனை தூக்கி உடச்சி போடுவேன். இனியன், நீ எதுவுமே பார்க்க வேணாம். அவன் பாசிக்கிறான், நீ அப்படியே உட்காந்து ஃபோன் யூஸ் பண்ணாது நீ. சரியா? ஸோ 100. சரியா? 100 ரூபா ஷேர்னா 100 ரூபாயில் முதல்ல எவ்வளோ ரூபா கேட்குறானாமா? 20 ரூபா கேட்குறான். முதல்ல எவ்வளோ ரூபா கேட்குறான்? 20 ரூபா கேட்குறான். ஏதாவது டவுட் இருக்கா இதில்? சரியா? இந்த 20 ரூபாய்க்கு பேர் என்னது? அப்ளிகேஷன் மணி. என்ன மணி? அப்ளிகேஷன் மணி. அதாவது நம்ம காலேஜ்குள்ளே அட்மிஷன் போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? அப்ளிகேஷன் மணி பே பண்ணுவோம். கரெக்டாக இல்லையா? நான் போனேன், இப்போ ஐஷு கூட்டு போயிட்டு, அதனால் ஜெயராம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது பார்த்தியா, அங்கே போயிட்டு எம்காம் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, நீ பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு என்ன பண்ணேன்? காலேஜ் அப்ளிகேஷன் போட்டேன். அந்த அப்ளிகேஷன் 2,500 அதுக்கு அந்த 2,500 ஃபீஸில் ஒன்று தான் ஆகும். சரியா? ஸோ அது என்னென்னு சொல்லுவாங்க? அப்ளிகேஷன் மணின்றாங்க. அதாவது நான் மொத்தமாக ஃபீஸ் வாங்கும்போது ஜாஸ்தியாக இருக்கும். நான் என்ன சொல்கிறேன்? அந்த ஃபீஸை அப்ளிகேஷன் மணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வச்சு கூப்பிட்டு வாங்கினேன்னு வச்சுக்கோங்க, அவன் சந்தோஷமாக பே பண்ணுவான். அதுதான் மேட்டர். ஸோ அப்ளிகேஷன் மணி எவ்வளவு? 20 ரூபா. அடுத்தது என்னடா சொல்லியிருக்கான்? ₹30 on allotment. அடுத்தது 30 ரூபா. டே உனக்கு நான் சீட்டு கொடுக்குறேன், அதுக்கு நீ எவ்வளோ காசு கொடு? 30 ரூபா கொடு. அப்ளிகேஷனுக்கு நான் எவ்வளோ கேட்டேன்? 20 ரூபா. சரியா? அலாட்மெண்ட்டுக்கு எவ்வளோ கேட்குறேன்? 30 ரூபா. ஸோ இது என்ன மணி? அலாட்மெண்ட் மணி. ஓகே, நெக்ஸ்டாக என்ன? ₹20 on first call and the balance on final call. ₹20 on first call. 20 ரூபா ஃபர்ஸ்ட் காலுக்கு காசு கேட்குறேன், ஃபைனல் காலுக்கு பேலன்ஸுன்றேன். கேட்டு 100 ரூபாயில் 20, 30, 20 அப்படின்னா 70 ஆச்சு. அப்போ பேலன்ஸ் இன்னும் எவ்வளவு? 30. அப்போ 30 தான் செகண்ட் அண்ட் ஃபைனல் காலுன்றோம். புரிஞ்சா கிளியரா? டன்னா? ஸோ ஒரு காசை, அதாவது ஒரு மக்கள்கிட்ட இருந்து ஒரு ஷேரை, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவன் இருக்கான், கைலேஸ் இருக்கிறான். சரியா? ஒரு 100 ரூபா அப்படின்னா அவன் கொடுத்துருவான். உடனே எடுத்துருந்தாங்கண்ணா 100 ருபீஸ் அப்படின்னு கொடுத்துருவான். கைலேஷ் ஒரு ஷேர் தான் வாங்கணுன்ற அவசியம் கிடையாது.
கைலேஷ் நினச்சான்னா இதில் எவ்வளோ 10,000 ஷேர்ஸ் இருக்கா, 10,000 ஷேர்ஸில் ஆனால் எனக்கு வந்து ஒரு 3,000 ஷேர்ஸ் கொடுங்கண்ணான்னு சொல்லி கேட்குறதுக்கு அவனுக்கு உரிமை இருக்கா இல்லையா? ஆப்வியஸ்லி இருக்குது. அப்போ 3,000 ஷேர் நீ வாங்குறேன்னா கைலேஷ், 3,000 × 100 ரூபா, 3,000 × 100 ரூபா அப்படின்னா எவ்வளவு? 30,000 ரூபா. 30,000 3 லட்ச ரூபா வருமா? 3 லட்ச ரூபா. இப்போ நான் உடனே கைலேஷ் கிவ் மீ 3 lakhs அப்படின்னு கேட்குறேன், கொடுப்பானா அவன்? என்ன சொல்லுவாங்கன்னா நான் பிரித்து கொடுக்குறேனான்னு சொல்லுவான்ல. அப்படி பிரித்து கொடுக்கறதுக்காக வாங்குறத இந்த அப்ளிகேஷன் பண்ணி அலாட்மெண்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் கால் செகண்ட் கால்ங்கிற பேரில் வாங்குறது. புரிஞ்சுச்சா? ரைட். நெக்ஸ்ட் வேறு என்ன சொல்லியிருக்கான்? ஆனால் வேறு அவ்வளோதான். ஆல் த ஷேர்ஸ் வேர் அப்ளைட் அண்ட் அலாட்டட். எல்லா ஷேர்ஸும் அப்ளை ஆகிருக்கு, அலாட்டடும் ஆகிருக்கு, ஜர்னலைஸ். அவ்வளோதானே? ஆல் த மணி வாஸ் டியூலி ரிசீவ். எல்லா மணியும் ரிசீவும் ஆகிடுச்சு, ஜர்னலைஸ். அவ்வளோதானே? அவ்வளோதான். சரி, ஜர்னலைஸ் போட்டுடலாமா? கவனிச்சு நம்ம ஒரு சீதா அக்கா அப்படின்னு சொல்லிட்டவங்க ஒருத்தவங்களை உள்ள நம்ம கொண்டு வருவோம். யார்? எந்த அக்கா? சீதா அக்கா. சீதா அக்காவை நான் என்ன பண்ண போகிறேன்னா ஆஃபீஸ் ரூமில் உட்கார வைக்க போகிறேன். எங்கே உட்கார வைக்க போகிறேன்? ஆஃபீஸ் ரூம். என்னோட இதுதான் பாக்கெட்டுன்னு நினச்சிக்கோ. இதுதான் என்னது? பாக்கெட்டு. டிஷர்ட்டு போட்டிருக்கேன், சட்டை போட்டிருந்தேன்னா பாக்கெட்டு. ரைட்டா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டீவு ஃபீஸ் கட்டணும்னு நினைக்கிறான். ஸ்டீவ் 4,000 ரூபா ஃபீஸை யார்கிட்ட கொடுப்பான்? சீதா அக்கா கிட்ட கொடுப்பான். சீதா அக்கா அட் த எண்ட் ஆஃப் த டே யார்கிட்ட கொடுப்பாங்க? என் பாக்கெட்டில் வைப்பாங்க. டேய், அடல்ட் கண்டென்ட் ஆக்காதரா, எஜுகேஷன் சேனல்ரா அது. சரியா? ஸோ இவன் நான் 4,000 ரூபாய் என்ன பண்ணுறாங்க? எனக்கு பாக்கெட்டில் வைக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஸ்டீவு அவன் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து காசை எடுத்து சீதா அக்காவுக்கு கிரெடிட் பண்ணுறாங்க. சீதா அக்கா அந்த காசை எடுத்து பிரவீனுக்கு பாக்கெட்டில் வைக்கிறாங்க. இதில் ஏதாவது டவுட் இருக்கா? புரிஞ்சிச்சா? இதை தான் நம்ம இப்போ ஜர்னல் என்ட்ரியாக எழுத போகிறோம். எப்படின்னா ஸ்டீவ் என்ன பண்ணுறான்னா பேங்க் அக்கௌண்ட் மூலமாக, ரைட்டா? எப்படின்னா ஸ்டீவ் பேங்க் அக்கௌண்ட் மூலமாக காசை எடுத்து யாருக்கு கொடுக்குறான்? சீதா அக்காவுக்கு கொடுக்குறான். சீதா அக்கா என்ன பண்ணுறாங்க? ஸ்டீவ் புது அட்மிஷனா ஸ்டீவ் அப்படின்றாங்க. ஸ்டீவ் ஆமாங்க அப்படின்றான். சரியா? அப்படி சொன்னோன்னா அந்த அக்கா சரி ஸ்டீவ் இந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுங்க அப்படின்றாங்க. ஸ்டீவ் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறான். ஸ்டீவ் ஆல்ஃபர்ட் மார்ஷல் அப்படின்னு போட்டு, சாரி சாமியூல், எல்லாம் எக்கனாமிஸ்ட் தான்டா, என்னடா சாமியூல் என்ன மார்ஷல் என்ன, ஸ்டீவ் ஆல்ஃபர்ட் சாமியூல் அப்படின்னு போட்டு, ரைட்டா? அவன் பேரெல்லாம் ஃபில் பண்ணி அவன் எந்த ஊர்லேருந்து வரான், யாரோட மகன், அப்பா பேர் என்னடா? நெல்சன் அவர்கள். ஸோ நெல்சன் அப்படிலாம் போட்டு, ஸோ எல்லா பேரையும் போட்டு, ரைட்டா? அவன் என்ன பண்ணுறான்? ஷேர் அப்ளிகேஷனுக்கு அந்த சீதாக்கா என்ன பண்ணுவாங்க? ஸ்டீவ் அமௌண்ட் கொடுங்க அப்படிம்பாங்களா? அக்கா நான் எவ்வளோக்கா தரணும் அப்படிங்கிறான். முதல்ல உனக்கு எத்தனை ஷேர் வேணும்னு சொல்லு அப்படின்றான். ஸ்டீவ் எத்தனை ஷேர் கேட்குறான்? 10,000 ஷேர் கேட்குறான். ஸ்டீவ் எத்தனை ஷேர் கேட்குறான்? 10,000 ஷேர். 10,000 ஷேருக்கு ஸ்டீவ் எவ்வளோ ரூபா பே பண்ணுறான்? 20 ரூபா பே பண்ணுறான். அப்படின்னா ஸ்டீவ் மொத்தமாக எவ்வளோ ரூபாடா பே பண்ணியிருப்பேன் நீ அப்ளிகேஷனுக்காண்டி? யோசிச்சு பாரு. 20,000 2 lakh. எவ்வளோ பே பண்ணியிருப்பான்? 2 lakh. அப்போது பேங்க் அக்கௌண்ட் மூலமாக ஸ்டீவ் எவ்வளோ பே பண்ணியிருப்பான்? 2 lakh பே பண்ணியிருப்பான். ஸ்டீவ் இப்போ பே பண்ண அமௌண்ட் எதுக்காக? அப்ளிகேஷனுக்காக. எதுக்காக? அப்ளிகேஷனுக்காக. அதனால டு ஷேர் அப்ளிகேஷன் அப்படின்னு போட்டு 2 லட்சம் ரூபா அக்கௌண்ட்னு போட்டு. ஏதாவது டவுட் இருக்கா? கிளியர்? புரிஞ்சுட்டா கை தூக்கு. புரிஞ்சா கை தூக்கு. புரிஞ்சா கை தூக்கு. புரிஞ்சா கை தூக்கு. ஓகே. யாருக்காவது புரியலையாது? யாருக்காவது புரியலையாது? எடா புரிஞ்சுச்சா? புரிஞ்சுச்சா? ஓகே. ஸோ இப்போ நான் நரேஷன் எழுதுறேன். பீயிங் அப்ளிகேஷன் மணி ரிசீவ் பண்ணிட்டே இல்லை, ரிசீவ் பண்ணிட்டோம்ல, அதனால் பீயிங் அப்ளிகேஷன் மணி ரிசீவ்டு. வேலை முடிஞ்சு. சரி, இப்போ என்ன பண்ணுறாங்க? சீதாக்கா கையில் தானே இந்த காசு இருக்கும். இப்போ இன்டர்மீடியேட் அவங்க தானே. இப்போது சீதாக்கா வந்து என்னை வந்து பார்க்க வராங்க. சார் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் அப்படின்றாங்க. என்ன அப்படின்றேன். சரியா? நான் ஏதோ ஆர்வமாக கேட்குறேன் என்ன குட் நியூஸு அப்படின்ட்டு. சீதாக்கா சொல்கிறாங்க, சார் ஒரு பையன் நமக்கு சிக்கியிருக்கிறான், வந்து எவ்வளோ காசு கட்டியிருக்கிறான்? 2 லட்ச ரூபா கட்டியிருக்கிறான். இதை நான் என்ன பண்ணட்டும்? யார் பேர்லேயே எழுதுறது? ஒட்டேரி நிறைய பேரில் எழுதுகிற மாதிரி என்ன வந்துட்டோம் அப்படின்னு கேட்குறாங்க. நான் சொல்கிறேன் ஒன்றும் இல்லை சீதாக்கா, நானும் அக்கா தானே கூப்பிடுவேன். சீதாக்கா நம்ம என்ன பண்ணிவிடுங்க, நமக்கு இந்த 2 லட்ச ரூபாங்கிறது என் பாக்கெட்டில் போடுறீங்க. ஓகே, என் போடுற பாக்கெட்டில் வைக்கிற காசு எல்லாமே நான் எதுக்காக தான் யூஸ் பண்ணுவேன்? நான் மார்க்ஸ் இன்ஸ்டிடியூட்டுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். எப்படி? மார்க்ஸ் இன்ஸ்டிடியூட்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். அதனால என்னோட கேபிட்டலுக்கு போட்டுருங்க அப்படின்ட்டு. எப்படி போட்டிருங்க? கேபிட்டலுக்கு போட்டுருங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க? சீதாக்கா ஷேர் அப்ளிகேஷனுக்காக
வந்த காசை எடுத்து எங்க போடுறேன்? ஷேர் கேபிட்டல்ல போட்டுடுறேன். எவ்வளவு ரூபா? 2 லட்சம் ரூபா. 2 லட்சம் ரூபா. ஆக்சுவலா இப்ப சீதாக்கா என்ன பண்ணிருக்காங்கன்னா அமௌண்ட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க. கரெக்டா? அப்ப இது என்ன என்ட்ரினா பீயிங் ஷேர் அப்ளிகேஷன் மணி transferred to share capital. புரிஞ்சுச்சா? ஃபஸ்ட்டு ஸ்டீவ் வந்தான். ஸ்டீவ் வந்து ஃபீஸ் கொடுத்தான், பேங்க் அக்கௌண்ட் மூலமாக கொடுத்தான். எதுக்காக கொடுத்தான்னா அப்ளிகேஷனுக்காண்டி கொடுத்தான். அந்த அப்ளிகேஷன் மணி வாங்கின சீதாக்கா என்கிட்ட வந்து பேசினா நான் என்ன சொல்லிட்டேன்? இந்த அப்ளிகேஷன் மணியை எதுக்காக யூஸ் பண்ணிக்கோங்க? கேபிட்டலுக்காக யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டேன். அதனால் அந்த அப்ளிகேஷன் மணியை கேபிட்டலுக்காக யூஸ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டாச்சு. இதில் யாருக்காவது டவுட் இருக்கா? ரெண்டாவது ஸ்டெப் ஸ்டீவ் அப்ளிகேஷன் போட்டு வீட்டுக்கு போன வேண்டியா. அப்புறம் ஆளே காணோம். அங்கே வந்து வா காவாலையான்னு டான்ஸ் ஆடிட்டு இருந்தால் திடீர்னு ஒரு ஃபோன் வந்துருச்சு. சரியா? திடீர்னு என்ன வந்துச்சு? ஃபோன் வந்துச்சு. என்னடா ஆச்சு? ரெட் கலரில் பிங்க் ஆகுதா? ஒன்னோடதுல க்ரீன் கலரில் பிங்க் ஆகுதா? க்ரீன் கலர் தான் இருக்கா? அப்போ அதை கொடு. இப்போ பச்சை ஆயிடுச்சாடா? என்ன ஏதோ சரி ரைட்டு போ. நேரம் சரி விடு. ஓகே, எது முடிஞ்சு? இப்போ ஷேர் அப்ளிகேஷன் இருந்த மணியை ஷேர் கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. காவாலையாவா? வா காவாலையா டான்ஸ் ஆடிட்டு இருந்தான். டான்ஸ் ஆடும்போது சீதாக்கா ஃபோன் பண்ணுறாங்க. ஸ்டீவ் எப்படி? ஸ்டீவ் சொல்லுங்கக்கா அப்படின்றான். ஸ்டீவ் ஒன்றும் இல்லை ஸ்டீவ், உனக்கு கூப்பிட்டதுக்கான என்ன ரீசன்னா நீ உனக்கு நான் வந்து சேர்லாம் போடலான் இருக்கோம் ஸ்டீவ். நீங்கள் அட்மிஷன் போட்டீங்க, நீங்கள் தான் அட்மிஷன் போட்டிருக்கீங்க காரணத்தினால நாங்கள் இப்போ தான் சேர் போடுறோங்கிற காரணத்தினால நீங்கள் வந்து அமௌண்ட்டு கொடுத்தீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும்? சேர்ஸ் எல்லாம் போகிறதுக்கு வசதியாக இருக்கும். அப்புறமா எழுதலாம். கியூட்டி பாய் பூக்கி ராஜா அப்புறம் எழுதிக்கலாம். இல்லை எங்க பாருங்க. சரியா? என்ன இப்போ ஷேர் அப்ளிகேஷனுக்காக ஷேர் கேபிட்டல் போட்டிங்களா? ஓகே. அடுத்த கட்டமாக உங்களுக்கு நான் என்ன பண்ணணும்னா இப்படி சேர் போட்டு கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரெடி பண்ணி தரணும். அப்போ அதுக்கு பேர் தான் என்னன்னு நாங்கள் பேர் வச்சு கூப்பிடுவோம்? அலாட்மெண்ட் அப்படிங்கிற பேர் வச்சு கூப்பிடுவோம். இந்த அலாட்மெண்ட் பண்ணுறதுக்காண்டி இந்த அலாட்மெண்ட் பண்ணுறதுக்காண்டி நீங்கள் என்ன பண்ணணும்? எனக்கு அமௌண்ட் தர வேண்டியது இருக்குது ஸ்டீவ் அப்படின்னு. ஓகேக்கா எவ்வளோக்கா தரணும் அப்படின்னு கேட்டால் ஸ்டீவ் கிட்ட சொல்கிறாங்க, டே ஸ்டீவ் ஷேர் அலாட்மெண்ட் பண்ணுறதுக்காண்டி எனக்கு காசு வேணும். இந்த காசை நான் எதுக்கு யூஸ் பண்ணிக்குவேன்? ஷேர் கேபிட்டலுக்காண்டி யூஸ் பண்ணிக்குவேன். கரெக்டா? அதுக்கு தானே எனக்கு காசு வேணும். எதுக்காக வேணும்? ஷேர் அலாட்மெண்ட் பண்றதுக்காக வேணும். நீ கொடுக்குற காசை நான் எதுக்கு யூஸ் பண்ணிப்பேன்? ஷேர் கேபிட்டலுக்காண்டி யூஸ் பண்ணிக்குவேன். நீங்க எவ்வளவு தரணும் அப்படின்னு கேட்ட எவ்வளவு தரணும் அப்படின்னு கேட்டா எவ்வளவு தரணும்? 30 ரூபா தரணும். எத்தனை ஷேர் ஸ்டீவ் வாங்கியிருக்கிறான்? 10,000 ஷேர்ஸ். அப்ப 10,000 ஷேர்ஸ்க்கு 30 ரூபா ஸ்டீவ் தரணும்னா அப்ப மொத்தமா எவ்வளவு ரூபா ஸ்டீவ் தரணும்? 3 லட்சம் ரூபா தரணும். அப்ப இதுல என்ன தெரியுது? ஷேர் அலாட்மெண்ட்டுக்காக ஸ்டீவ் 3 லட்சம் தர வேண்டியது இருக்கு. அந்த 3 லட்சம் எதுக்காண்டி தர வேண்டியது இருக்கு? அவன் கேபிட்டலுக்காண்டி தர வேண்டியது இருக்கு. பீயிங் அமௌண்ட் டியூ ஃப்ரம் ஸ்டீவ்னு எழுதலாம். கொஸ்டின்ல ஸ்டீவ்ங்கிற பேர் இல்லாதனால ஃப்ரம் ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படின்னு பீயிங் அமௌண்ட் டியூ ஃப்ரம் ஷேர் ஹோல்டர்ஸ். எவ்வளவு டியூ? 3 லட்சம் ரூபாய் டியூ. இந்த பார்ட்ல யாருக்காவது டவுட் இருக்குதா? ப்ளீஸ் தயவு செய்து டவுட் சொல்லட்டா? ஸ்டீவ் அலாட்மெண்ட்டுக்கு காசு தரணும். ஸ்டீவ் தர காசை நான் எங்க யூஸ் பண்ணுவேன்? ஷேர் கேபிட்டலுக்கு யூஸ் பண்ணுவேன். ஸோ ஷேர் கேபிட்டலுக்கு ஸ்டீவ் இன்னும் காசு தர வேண்டியது இருக்குது அப்படிங்கிறது சீதாக்கா ஃபோன் பண்ணி சொல்றேன். அதான் சீதாக்கா சொன்னாதானே இவன் கட்டுவான். இவனா ஆட்டோமேட்டிக்கா கட்டுறதுக்கு என்ன இந்த இவர மன்னர் பரம்பரையா மகாராஜா பரம்பரை? ஃபோன் பண்ணி சொன்னா மட்டும்தான் வருவான். ஏதாவது ஜமீன்தார் பரம்பரையா நீங்க? இல்ல நம்மள மாதிரி தானே. ஓகே சரி. ஸோ ஷேர் அலாட்மெண்ட் ஷேர் கேபிட்டல். ஏதாவது டவுட் இருக்குதா? கிளியரா? சரி. இப்ப என்ன மேட்டர்னா ஸ்டீவ் வரான். சீதாக்கா கூப்பிட்டா யார் வருவா? ஸ்டீவ் வருவான். ஸ்டீவ் வந்துட்டு சீதாக்கா ஒரு ஏதோ ஒரு படத்துல வரும்ல, 5 lakhsலாம் ஒரு அமௌண்ட் அதுக்கு ஒரு கால் அப்படின்ற மாதிரி, 3 lakhsலாம் ஒரு அமௌண்ட் அதுக்கு ஒரு கால். கூப்பிட்டா வரப்போற சிங்கிள் பேமெண்டா வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான்? பேங்க் அக்கௌண்ட் மூலமா யாருக்கு கொடுக்கறான்? ஷேர் அலாட்மெண்ட்டுக்கு கொடுக்கறான். எவ்வளவு ரூபாய் தரான்? 3 லட்சம் ரூபாய்.
பீயிங் அமௌண்ட் ரிசீவ்டு ஃபார் எதுக்காக அலாட்மெண்ட். இந்த ஸ்டெப் யாருக்காவது டவுட்? இந்த ஸ்டெப் கிளியரா? புரிஞ்சுச்சா? புரிஞ்ச கைதட்டு, புரிஞ்சுச்சு. உனக்கு எவ்வளவு அழகா புரிஞ்சுச்சு எனக்கு புரிஞ்சிச்சு. டவுட்டாரா? திருப்பி சொல்றேன். இந்த ஸ்டெப் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல பேங்க் அக்கௌண்ட் மூலமா ஷேர் அப்ளிகேஷன் காசு கொடுத்தான். அந்த அப்ளிகேஷன் மணியை நான் எதுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டேன்? என்னோட கேபிட்டலுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டேன். அடுத்த ஸ்டெப் என்ன பண்றேன்? ஸ்டீவுக்கு கால் பண்ணி ஸ்டீவ் அமௌண்ட் கொடு ஸ்டீவ் அப்படின்னு கேட்கிறேன். எதுக்காக தரணும் அப்படின்றான். அலாட்மெண்ட்டுக்காக தரணும் ஸ்டீவ் அப்படின்றேன். ஸோ அமௌண்ட் அலாட்மெண்ட்டுக்கு தரணும், கேபிட்டல் காண்டி தரணுங்கிறத நான் நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்ப ஸ்டீவ் என்ன பண்றான்? பேங்க் அக்கௌண்ட் மூலமா அந்த அலாட்மெண்ட்டுக்கு அமௌண்ட்டை பே பண்ண. புரிஞ்சுச்சா? ஓகே, 2 ஸ்டெப் முடிஞ்சிச்சு. மூணாவது ஸ்டெப் எப்படி? மூணாவது ஸ்டெப்ல திருப்பியும் ஸ்டீவுக்கு நான் கால் பண்ண வேண்டிய நேரம் வரும். இப்ப நான் எதுக்காக காசு கேட்கிறேன்? ஃபர்ஸ்ட் கால் பண்ண. இதுக்கப்புறம் திருப்பி ஒரு தடவை கால் பண்ணுவேன். எதுக்காக கால் பண்ணுவேன்? செகண்ட் கால் பண்ண. சரி, இப்ப ஃபர்ஸ்ட் காலுக்காக கால் பண்ணலாமா? அகைன் அதே என்ட்ரி தான்டா, சேம் என்ட்ரி which we paused for 2 அலாட்மெண்ட்டுக்கு. இப்ப தேர்ட் இங்க பாரு 3 நம்பர். அகைன் ஸ்டீவுக்கு போன் பண்றேன். ஸ்டீவ் ஷேர் ஃபர்ஸ்ட் காலுக்கு நீ காசு தரணும் ஸ்டீவ். நீ கொடுக்குற காசை நான் எதுக்கு யூஸ் பண்ணிப்பேன்? ஷேர் கேபிட்டலுக்கு யூஸ் பண்ணிக்குவேன் அப்படின்னு. ஸ்டீவ் கேட்கறான், எவ்வளவு ரூபாய் அப்படின்றான். எவ்வளவு ரூபாய்? 20 ரூபாய். அப்ப 10,000 ஷேருக்கு 20 ரூபாய்னா எவ்வளவு ஸ்டீவ் பே பண்ணணும்? 2 லட்சம் ரூபாய் பே பண்ணணும். சோ 2 லட்சம் ரூபாய் பே பண்ணணும். புரிஞ்சுச்சா? சரி, ஸ்டீவ் என்ன பண்ணுவான்? திருப்பியும் சீதாக்காவை பார்க்க வருவான். பார்க்க வந்துட்டு, சீதாக்கா இதோட ஃபர்ஸ்ட் காலுக்கு நீங்க கூப்பிட்டீங்களாமா? அந்த ஃபர்ஸ்ட் காலுக்கு நான் என்ன பண்றேன்? பேங்க் அக்கௌண்ட் மூலமா அமௌண்ட் பே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான்? பேங்க் அக்கௌண்ட் மூலமா ஷேர் ஃபர்ஸ்ட் காலுக்கு பே பண்றான். எவ்வளவு பே பண்றான்? 2 லட்சம் ரூபாய் பே பண்றான். இதுக்கும் சிமிலரா இருக்கும். ஷேர் அலாட்மெண்ட், ஷேர் கேபிட்டலா? இந்த அலாட்மெண்ட்ங்கிற வார்த்தைக்கு போல இங்க ஷேர் ஃபர்ஸ்ட் கால் வார்த்தை. இங்க பேங்க் டு ஷேர் அலாட்மெண்டா? இந்த ஷேர் அலாட்மெண்ட்ங்கிற வார்த்தைக்கு போல ஷேர் ஃபர்ஸ்ட் கால். அவ்வளவுதான் வித்தியாசம். போன சீனு தான். ஆனா என்ன பண்ற? 2வது தவணைக்கு கூப்பிடுறாங்க. அடுத்தது இப்ப 3வது தவணைக்கு கூப்பிடுவாங்க. எதுக்காக? ஷேர் செகண்ட் காலுக்கா, ஃபைனல் கால். இப்ப என்ன பண்ணுவாங்க? திருப்பியும் ஸ்டீவ் ஷேர் செகண்ட் அண்ட் ஃபைனலுக்காக நீ காசு கொடுக்கணும். எதுக்காக கொடுக்கணும்? ஷேர் கேபிட்டல் காட்டி கொடுக்கணும். எவ்வளவு கொடுக்கணும்? 30 ரூபாய் கொடுக்கணும். அப்ப 10,000 ஷேருக்கு 30 ரூபாய்னா எவ்வளவு ரூபா? 3 லட்சம் ரூபாய். சோ 3 லட்சம் ரூபாய் தரணும் ஸ்டீவ். ரைட்டா? இந்த 3 லட்சம் ரூபாய் நான் என்ன பண்ணிக்குவேன்? பேங்க் அக்கௌண்ட்ல வாங்கிக்குவேன். எதுக்காக வாங்கிக்கிறேன்? ஷேர் செகண்ட் அண்ட் ஃபைனல் காலுக்காக வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி. இந்த இடத்துல நரேஷன் எழுதும் போது பீயிங் அமௌண்ட் டியூ ஃப்ரம் ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்கா, அது அப்படியே இங்கே எழுது. பீயிங் அமௌண்ட் டியூ அப்படின்னு எழுதிக்கும். ரைட்டா? அடுத்தது என்னது? பீயிங் அமௌண்ட் ரிசீவ்டு ஃபார் அலாட்மெண்டா? ஆனா இங்க என்ன? அமௌண்ட் ரிசீவ்டு ஃபார் ஃபர்ஸ்ட் கால், நீங்க அமௌண்ட் ரிசீவ்டு ஃபார் செகண்ட் கால். அவ்வளவுதான். இந்த சம்பள யாருக்காவது டவுட் இருக்காடா? புரிஞ்சுச்சாடா? சத்தியமா புரிஞ்சா? அதை பாஸ் பண்ணிடு. இப்ப யாருக்காவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. நான் பாரத் லிமிடெட் வாஸ் இன்கார்பரேட்டட் வித் a capital of rupees 2 lakh. பாரத் லிமிடெட்னு ஒரு லிமிடெட் இருக்கு. அவங்க இன்கார்பரேட் ஆயிருக்காங்க. இன்கார்பரேட்டர்னா கம்பெனி ஆயிருக்காங்கன்னு அர்த்தம். சரியா? வித் capital of rupees 2 lakhs. சரி, 2 lakhs. ஓகே, நெக்ஸ்ட். Divided into shares of rupees 10 each. அதாவது மொத்தம் 2 லட்சம் ஷேர்ஸ், 2 லட்சம் ரூபாய்க்கு அவங்க கேபிட்டல் வேணும்னு கேக்குறாங்க. எவ்வளவு ரூபாய்க்கு? 2 லட்சம் ரூபாய்க்கு. ஒரு ஷேர் எவ்வளவு ரூபான்றாங்க? 10 ரூபான்றாங்க. அப்போ 10 ரூபா அப்படின்னா மொத்தமா அவங்க எத்தனை ஷேர்ஸ் விற்கணும்? 20,000 ஷேர்ஸ் விற்கணும். நான் திருப்பி சொல்றேன், அவங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் கேபிட்டல் வேணும். ஒரு ஷேர் எவ்வளவு ரூபாய்க்கு விற்க போறாங்க? 10 ரூபாய்க்கு விற்க போறாங்க. அப்போ மொத்தமா எவ்வளவு ரூபாய் ஷேர்ஸ், எவ்வளவு ஷேர்ஸ் அவங்க விற்கிறாங்க? 20,000 ஷேர்ஸ் விற்கிறாங்க. அப்புறமா எழுதிக்கோ, யாரும் இப்ப எழுதாது. 2,000 ஷேர்ஸா? ஓகே, நெக்ஸ்ட். அடுத்தது படி. நெக்ஸ்ட். 2,000 shares were offered for subscription. ஓகே, இப்ப 20,000 ஷேர்ஸ் அவங்க விற்கணும்னு சொல்றாங்கல்ல, அந்த 20,000 ஷேர்ஸ்ல தற்காலிகமா எத்தனை ஷேர்ஸ் அவங்க இஷ்யூ பண்ணிருக்காங்களாமா? 2,000 ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணிருக்காங்க. ரைட்டா? சோ 2,000 ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட். And out of these 1,800 shares were applied for and allotted. ஓகே, நான் 2,000 ஷேர்ஸா பப்ளிக் கிட்ட கொடுத்து
யாரும் எழுதாத கொஞ்சம் ராகுலு. அப்புறம் நான் சாபு ராகுலு, சாபுட்டா படிக்கணும். ஸோ இப்ப என்ன மொத்தமா எத்தனை எத்தனை ஷேர்ஸ்? 2000 ஷேர்ஸை பப்ளிக் இஷ்யூ பண்ண. பட் ஆனா என்ன நடக்குது அப்படின்னா 2000 ஷேர் ஹோல்டர்ஸ் வரல. அது போல எத்தனை ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் வரானாமா? 1800 ஷேர் ஹோல்டர்ஸ் தான் வரான். 2000 ஷேர்ஸ் நான் விற்கிறேன்னு சொல்றேன். பட் ஆனா 2000 ஷேர்ஸ் என்னால விற்க முடியல. எவ்வளவுதான் விற்க முடியுது? 1800 தான் விற்க முடியுது. நான் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றேன், நல்லா மண்டையில ஏத்திக்கணும். இது ஒரு 1 மார்க் சம்ல கேட்பேன், 1 மார்க் கொஸ்டின். என்ன மேட்டர்னா, செபி என்ன சொல்றான்? செபினா செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. எப்படி பேங்க்லாம் ஆர்பிஐயோ, ஷேர்ஸ்க்குலாம் யாரு? செபி. அவன் என்ன சொல்றான்னா, ஒரு கம்பெனி இஷ்யூ பண்ண ஷேர்ல அட்லீஸ்ட் 90% பில்லே இருக்கணும்னு சொல்றான். எவ்வளவு பர்சன்டேஜ்? 90%. ஆனா ஒருவேளை அந்த 90% பில் ஆகலைன்னா என்னன்னா பண்ணணும் அப்படின்னு கேட்டா, மொத்தத்தையும் ரிட்டர்ன் பண்ணிடும். காசுலாம் வாங்கியிருப்போம்ல, மீதி இருக்கிற 90% எல்லாமே எல்லாம் வாங்கி மொத்தத்தையும் ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றா? செபி சொல்றான். சோ இதுல நல்லா யோசிச்சு பாரு, இஷ்யூ எவ்வளவு பண்ணிருக்கோம்? 2000 ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணிருக்கோம் பப்ளிக் கிட்ட. ஆனா வந்தது எவ்வளவு பேர் தான்? 1800 தான். அப்படின்னா இதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன். அதாவது 2000 வித்து 2000 கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பப்ளிக்க கூப்பிட்டு 2000க்கும் மேல நம்ம கிட்ட ஷேர்ஸ் கேட்டாங்கன்னா அது ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன். 2000க்கு கம்மியா வந்திருக்குது அப்படின்னா அது பேர் என்ன சப்ஸ்கிரிப்ஷன்? அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன். சரியா? சோ அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளவு? 200 ஷேர்ஸ் அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன். ஓகே. ஆனா அப்ப செபி சொன்ன அந்த 90% ஃபுல்ஃபில் ஆகுதா அப்படின்னு கேட்டா எஸ் ஆகுது. ஏன் ஆகுது? 2000ல 90% 1800. அந்த 1800 வந்துருச்சு. அப்படின்னு நம்ம கவலைப்படணுமா? வேணும். நம்ம பாட்டுக்கு சம்ம என்ன பண்ணலாம்? போ ப்ரொசீட் பண்ணலாம். ஓகே. அடுத்து என்ன சொல்றான்? ஒரு ஷேரோட வேலை 10 ரூபான்னு சொல்லிட்டான் ஆல்ரெடி. என்ன? ஓகே. அப்புறம் என்ன சொல்றாங்க? ₹3 per share, including ₹1 premium. அதாவது நான் ஸ்டீவை கூப்பிடுறேன். ஸ்டீவ் அப்ளிகேஷனுக்காக எவ்வளவு கொடு? 3+1 இல்ல 2+1? ஆனா 3 per share, including ₹1 premium. ஓகே. 3 ரூபாய் எனக்கு ஷேர் வேலை கொடு, அதுல 1 ரூபாய் எனக்கு பிரீமியமா கொடுன்னு சொல்றேன். அப்படின்னா 2+1 அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? 2+1. அதாவது நான் என்ன பண்றேன்னா, என்னோட டிமாண்ட் அதிகமா இருக்கு. இல்ல என் கம்பெனி சூப்பரான கம்பெனி, அதனால நான் ஸ்டீவ் கிட்ட என்ன சொல்றேன்? ஸ்டீவ் ஆக்சுவலா 2 rupees தான், இப்போ மூஞ்சியை பார்த்தனால எக்ஸ்ட்ரா 1 rupee அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். சரியா? அப்போ இந்த 2 ரூபாங்கிறது ஃபேஸ் வேல்யூ, இந்த 1 ரூபாங்கிறது பிரீமியம் வேல்யூ. 1 ரூபாங்கிறது என்ன வேல்யூ? பிரீமியம் வேல்யூ. குறிப்பிட்ட தொகையை விட அதிகமான தொகையை நம்ம வசூல் பண்றோம்னா அதுக்கு பேர் என்ன வேல்யூ? பிரீமியம் வேல்யூ. அதே குறிப்பிட்ட தொகையை விட கம்மியா வசூல் பண்றோம்னா அது பேர் என்ன வேல்யூ? டிஸ்கவுண்ட் வேல்யூ. இந்த மேட்டர் புரியுது இல்ல? இனி என்ன சொல்லு? குறிப்பிட்ட வேல்யூவை விட அதிகமா வித்தா அது என்ன வேல்யூ? மாட்டினியா? கவனிடா. குறிப்பிட்ட தொகையை விட அதிகமான தொகையில வித்து அதுக்கு பேரு பிரீமியம் வேல்யூ. அதே குறிப்பிட்ட விலையை விட கம்மியான தொகையில வித்து அதுக்கு பேர் என்ன வேல்யூ? டிஸ்கவுண்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரியா? அடுத்தது இது என்ன மணியாமா? அப்ளிகேஷன் மணி. அடுத்து என்ன சொல்றாங்க? ₹4 per share, including ₹1 premium. 4 per share இன்க்ளூடிங் பிரீமியம். ஒன்னா இன்க்ளூடிங் 1 பிரீமியம். அப்படின்னா 3+1. அப்ப 3ங்கிறது என்ன வேல்யூ? ஃபேஸ் வேல்யூ. 1ங்கிறது என்ன வேல்யூ? பிரீமியம். புரிஞ்சுச்சா? ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது. ஆனா அந்த ₹4 வந்து அலாட்மெண்ட். அலாட்மெண்டா? ஓகே ரைட். நெக்ஸ்ட். ₹2 per share on first call and ₹3 per share on final call. ஓகே. ஃபர்ஸ்ட் காலுக்கு எவ்வளவாமா? 2 ரூபாய். ஃபைனல் காலுக்கு எவ்வளவா? இன்னும் 3 ரூபாய்டா. 3 ரூபாய் தானே சொன்னேன்? 3 ரூபாய். கரெக்டா? அப்படின்னா இது என்ன கால்? அப்ளிகேஷன் மணி, அலாட்மெண்ட் மணி, ஃபர்ஸ்ட் கால், செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் அப்படின்னு சொல்லி கரெக்டா இல்லையா? எனக்கு என்ன? ஃபைனல் கால் மட்டும். ஃபைனல் கால் மட்டும் தான். செகண்ட் கால் வராது. செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் சொல்லணும். செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் அப்படின்னு சொல்லி. செகண்ட் காலும் கூப்பிடலாம், இல்ல ஃபைனல் காலும் கூப்பிடலாம், இல்ல செகண்ட் அண்ட் ஃபைனல் காலும் கூப்பிடலாம். நீ எப்படி வேணாலும் கூப்பிடலாம். ஓகேவா? சோ இதுல என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னா, ஆனா இப்ப அப்ளிகேஷன் மணி குறிப்பிட்ட தொகையை விட அதிகமா வசூல் பண்ணிருக்கோம்னா அப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, நல்லா யோசிச்சு பாரு. சீதாக்கா இருந்தாங்களா? சீதாக்கா இருக்காங்களா? சீதாக்கா உங்ககிட்ட எவ்வளவு காசு கேட்கணும்? 2 ரூபா தான் கேட்கணும். ஆனா சீதாக்கா விட்டு நான் உங்ககிட்ட எவ்வளவு கேட்க சொன்னேன்? 3 ரூபா கேட்க சொன்னேன். 1 ரூபா எக்ஸ்ட்ரா. சீதாக்கா என்கிட்ட வருவாங்க. சார் ஸ்டீவ்னு ஒருத்தவங்க வந்தாங்க, அவர் ஃபேஸ் வேல்யூவை பார்த்தோம்,
எக்ஸ்ட்ரா பிரீமியம் போட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்வேன், சரிக்கா அந்த 2 ரூபாய என் பாக்கெட் கேபிட்டலுக்காக வைங்க, 1 ரூபாய ரிசர்வ் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லுவேன். 2 ரூபாய கேட்டுதாடா, 2 ரூபா தானே ஃபேஸ் வேல்யூ, அதுதானே கேபிட்டலு, 2 ரூபாய என் பாக்கெட்ல வைங்க, 1 ரூபாய பதுக்கி வைங்க. சொல்லுவேனா மாட்டான்? லாஜிக்கல், நாட் லாஜிக்கல்? லாஜிக்கல். இஃப் ஐ ஷோ திஸ் பிரீமியம் வேல்யூ இன் மை புக் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், டுமாரோ ஆடிட்டர் கம்ஸ், ஆஸ்க்ஸ் why you asked premium, he asks. கரெக்டா வாட்டு? ஸோ அதனால நான் என்ன பண்றேன், அதனால ஃபர்ஸ்ட் முதல்ல வந்து என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் என்ட்ரி பேங்க் அக்கௌண்ட்ல காசு வாங்குறேன். சொல்றா, பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து காசு வாங்கி எதுக்கு போடுவோம்? ஷேர் அப்ளிகேஷன். எல்லாம் சொல்லு, பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து காசு எதுக்கு போடுவோம்? ஷேர். சொல்லு சத்தமா. எவ்வளவு ரூபா? 2 ரூபா பிளஸ் 1 ரூபா. மொத்தமா நான் எவ்வளவு ரூபா பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து நான் வாங்கியிருக்கேன்? 3 ரூபா வாங்கியிருக்கேன். எத்தனை ஷேருக்கு வாங்கியிருக்கேன்? 1800 ஷேருக்கு. அப்போ 3 into 1800 எவ்வளவுன்னு பாரு, 5400 ரூபா. சோ 5400 ரூபா நான் வாங்கியிருக்கேன். சரி, 5400 ரூபா ஷேர் அப்ளிகேஷனுக்காக வாங்கினேன். அதுல சீதாக்கா கேபிட்டல் காண்டி எதை மட்டும் தான் என் பாக்கெட்ல வைப்பாங்க? ஒரிஜினல் ஃபேஸ் வேல்யூவை மட்டும் தான் என் பாக்கெட்ல வைப்பாங்க. இல்ல என்ன பாரு, இல்ல என்ன பாரு, என்ன பாரு, பேங்க் அக்கௌண்ட்ல ஷேர் அப்ளிகேஷனுக்காக 5400 ரூபா வாங்கணும். இந்த 5400ல 2 ரூபாங்கிறது ஃபேஸ் வேல்யூ, 1 ரூபாங்கிறது பிரீமியம் வேல்யூ. சீதாக்கா அந்த 3 ரூபாயும் கொண்டு வருவாங்க, தட் இஸ் 5400 கொண்டு வருவாங்க. கொண்டு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, சார் நம்ம வாங்கினதுல எக்ஸ்ட்ராவா 1 ரூபா ஒரு ஷேருக்கு நம்ம வாங்கியிருக்கோம், 1800 ருபீஸ் நம்ம எக்ஸ்ட்ராவா நம்ம வாங்கியிருக்கோம். இதை நான் என்ன பண்ணட்டும்னு கேட்டா, நான் என்ன சொல்வேன்னா, அதை கேபிட்டல்ல வைக்காதீங்க, அதை தனியா ரிசர்வ்ல எடுத்து வைங்கன்னு சொல்லுவேன். அதுதான் இப்ப பண்ண போறோம். ஷேர் அப்ளிகேஷனுக்காக 5400 ரூபா வந்தது. அதுல ஷேர் கேபிட்டலுக்கு ஒரிஜினல் ஃபேஸ் வேல்யூவான 2 into 1800ங்கிற பேர்ல 3600 மட்டும் நான் ஷேர் கேபிட்டல் கொண்டு போயிட்டு, எக்ஸ்ட்ராவா நான் வாங்கின காசை நான் செக்யூரிட்டிஸ் பிரீமியம் ரிசர்வ் அப்படின்னு பேர்ல ரிசர்வ் பண்ணி வைக்க போறேன். பீயிங் excess money received on application adjusted on premium. ஏதாவது டவுட் இருக்கா? அதுல கீழே ஏதாவது டவுட் இருக்கா? கிளியரா? எக்ஸ்ட்ராவா வாங்கினது எங்க கொண்டு போகணும்? செக்யூரிட்டிஸ் பிரீமியம் ரிசர்வ் கொண்டு போகணும். எக்ஸ்ட்ராவா வாங்கினது எங்க கொண்டு போகணும்? செக்யூரிட்டிஸ் பிரீமியம் ரிசர்வ் கொண்டு போகணும். ரொம்ப கஷ்டப்படாத, தூக்கி பிடி, அவ்வளவுதான். தூக்கி பிடிச்சா உள்ள போயிடும். ரைட்டா? ரைட். நெக்ஸ்ட், இதுல ஏதாவது டவுட் இருக்கா? புரிஞ்சா கை தட்டு, புரிஞ்சா கை தட்டு, புரிஞ்சா? ஓகே, ரைட். நெக்ஸ்ட், செகண்ட் என்ட்ரி. சரியா? இந்த தடவை அந்த அக்கா என்ன பண்றாங்க, வச்சலா அக்காவா, சீதாக்கா என்ன பண்றாங்க, போன் பண்றாங்க, ஸ்டீவ் நீங்க என்ன பண்ணணும்னா எனக்கு அமௌண்ட் கொடுக்கணும் ஸ்டீவ் அப்படின்னு. அக்கா நான் எவ்வளவுக்கா தரணும்ன்றான். உடனே சொல்றாங்க, ஸ்டீவ் 3 ரூபா எதுக்காக நான் பே பண்ணணும்? நீ ஷேர் அலாட்மெண்ட்டுக்காக நீ பே பண்ணணும். 1 ரூபா எதுக்காக பே பண்ணணும்? நீ பிரீமியம்காக பே பண்ணுன்ற. நான்க்கா அப்படின்னு. அதுதான் ஸ்டீவ், கொடுத்துரு ஸ்டீவ் அப்படின்றாங்க. உடனே ஸ்டீவ் கணக்குல எழுதிக்கிறான், சரி நான் ஷேர் அலாட்மெண்ட்டுக்காக எவ்வளவு ஸ்டீவ் நீ பே பண்ணணும்? 4 ரூபா பே பண்ணணும். எவ்வளவு பே பண்ணணும்? 4 ரூபா. அப்படின்னா எவ்வளோடா வருது? 7000 ரூபாயா? 7200 ரூபாய். ஸோ 7200 ரூபாய் நான் பே பண்ணணும். சரியா? 7200 ரூபாயில ஷேர் கேபிட்டலுக்காண்டி நான் எவ்வளவு பே பண்ணணும்? 5400 ரூபாய் பே பண்ணணுமா? ஷேர் கேபிட்டலுக்காண்டி 5400 ரூபாய் பே பண்ணணும், ஃபேஸ் வேல்யூ. அதாவது 3 into 1800. எக்ஸ்ட்ராவா நான் எவ்வளவு கேட்கிறேன்? 1 ரூபா கேட்கிறேன். எத்தனை ஷேருக்கு? 1800 ஷேருக்கு. அப்ப பிரீமியம்காக எவ்வளவு பே பண்ணணும்? செக்யூரிட்டிஸ் பிரீமியம் ரிசர்வுக்காக 1800 பே. இந்த பார்ட்ல எனக்கு டவுட் இருக்கு. யாருக்காவது டவுட் இருக்கு? ஓகே, திருப்பி சொல்லுங்க, நல்லா கேள்வி. ஸ்டீவை கூப்பிட்டோமா? சீதாக்கா கூப்பிட்டாங்களா? சீதாக்கா கூப்பிட்டு என்ன சொன்னாங்க? ஸ்டீவ் நீ காசு தரணும்னு சொன்னாங்களா? எதுக்காக காசு தரணும்னு சொன்னாங்க? ஸ்டீவ் அலாட்மெண்ட்டுக்காக ஸ்டீவ் காசு தரணும். எவ்வளவு தரணும்னு சொல்றாங்க? ஸ்டீவ் நீ 4 ரூபா தரணும் ஸ்டீவ்.
எத்தனை ஷேருக்கு? 1800 ஷேருக்கு. அப்ப 1800 ஷேருக்கு 4 ரூபா தரணும்னா ஸ்டீவ் எவ்வளவு தரணும்? 7200 ரூபாய் தரணும். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? அது புரிஞ்சுச்சா? 7200 ரூபாய் ஏன் தரணும் புரிஞ்சுச்சா? ஓகே ஸ்டீவ், நீ 7200 ரூபாய் தரணும் ஸ்டீவ். நீ 7200 ரூபாய் அந்த அக்கா கிட்ட தந்தேன்னு வச்சுக்க ஸ்டீவ். அந்த அக்கா அந்த 7200 ரூபாய் எடுத்துட்டு வந்து என்கிட்ட வந்து நிற்பாங்க. பிரவீன் சார் நான் இதை என்ன பண்ணணும்னு கேட்பாங்க. நான் சொல்றேன், மேம் எக்ஸ்ட்ராவா எவ்வளவு காசு வாங்கினீங்கன்னு கேட்பேன். சார் 1 ரூபாய் எக்ஸ்ட்ராவா வாங்கியிருக்கேன் சார். எத்தனை ஷேர் இருக்குங்க மேம்? 1800 ஷேர். இப்ப எவ்வளவு ரூபாய் வாங்கியிருக்காங்க? 1800 ரூபாய் எக்ஸ்ட்ராவா வாங்கியிருக்காங்க. மேம் நீங்க என்ன பண்ணுங்க, எக்ஸ்ட்ராவா வாங்கின காசை எப்படி பண்ணிக்கங்க, பதுக்கிடுங்க, ரிசர்வ் பண்ணிருங்க. அப்ப அதுதான் என்ன பண்றாங்க, செக்யூரிட்டிஸ் பிரீமியம் ரிசர்வ்ல 1800 ரூபாயை போட்டாங்க. ஓகே சார், அது போக நான் வந்து 3 ரூபா வாங்கியிருக்கேன். எதுக்காக வாங்கியிருக்கிறீங்க? பேஸ் வேல்யூ வாங்கினேன் சார். அப்ப அந்த 5400 ரூபாய் நான் என்ன பண்ணுவேன்? அந்த காசை எடுத்து அப்படியே எடுத்து என் கேபிட்டல், சரியா, இதுல போட்டுக்குவேன், கேபிட்டல்ல போட்டுக்குவேன். சோ அப்ப அந்த 5400 நான் கேபிட்டல்ல போட்டேன்னா என்ன ஆகும்? சோ ஷேர் அலாட்மெண்ட்ல இருந்து 7200 ரூபாய் எடுத்து ஷேர் கேபிட்டலுக்கு 5400, 1800 எதுக்கு? செக்யூரிட்டிஸ் பிரீமியம் ரிசர்வ்க்கு அப்படின்னு சொல்லி. இது புரிஞ்சுச்சா? இப்பயாவது புரிஞ்சுச்சா? கிளியரா ஸ்டீவ்? 1800 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கின காசு, 5400 ரூபாய் ஒரிஜினல் காசு. ஒரிஜினல் காசு கேபிட்டல் போயிடுச்சு, 1800 ரூபாய் பிரீமியம் காசு பிரீமியம் போயிடுச்சு. கிளியர்? தட் ரைட். இதுதான். சோ இப்ப என்ன பண்றாங்க, பீயிங் premium of rupees 800 on share allotment is due with share capital of 5400. நானே எழுதுறேன், நீங்க என்ன வேணா எழுதலாம் கதை, நான் உனக்கு புரியணுங்கிறதுக்காக இந்த கதை எழுதுறேன். 5400 ரூபாயும் வர வேண்டியிருக்கு ஸ்டீவ் கிட்ட இருந்து, 1800 ரூபாயும் வர வேண்டியிருக்கு. 5400 ரூபாய் ஒரிஜினல் காசு, 1800 ரூபாய் பிரீமியம் காசு. இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, இப்ப என்னன்னா, இப்ப வந்த காசு, இப்ப நான் ஸ்டீவை கூப்பிடுறேன். ஸ்டீவ் சீதாக்கா கூப்பிட்டா உடனே வந்து நிப்பானா? வந்து நிக்கிறான். வந்து நின்று பேங்க் அக்கௌண்ட் மூலமா காசு பே பண்றான். எவ்வளவு பே பண்றான்? 7200 ரூபாய் பே பண்றான். எதுக்காண்டி பே பண்றான்? ஷேர் அலாட்மெண்ட் காண்டி பே பண்றான். So being share allotment money received from shareholder. Clear? Done? Clear? ஸ்டீவ் கொடுத்தானா? எவ்வளவு கொடுத்தான்? பேங்க் அக்கௌண்ட் மூலமா ஷேர் அலாட்மெண்ட் காண்டி காசு. இதுல யாருக்காவது டவுட் இருக்கா? This one, this particular part. Clear? Done? Next. அடுத்த பாயிண்ட். அடுத்தது ஃபர்ஸ்ட் கால். ஃபர்ஸ்ட் கால்ல பிரீமியம் ஏதாவது இருக்கா? இல்ல. ஸ்டீவ் திரும்ப காசு தரணும். ஸ்டீவ் எவ்வளவு தரணும்? 2 ரூபா தரணும். நீ கொடுக்குற காசு மொத்தமும் நான் இந்த தடவை பிரீமியம் எல்லாம் கிடையாது, கொடுக்குற மொத்த காசுமே எதுக்குதான்? ஷேர் கேபிட்டல் தான் அப்படின்றேன். அப்ப இந்த இடத்துல ஷேர் அலாட்மெண்ட்ங்கிற வார்த்தைக்கு போல என்ன போடணும்னு சொல்லியிருக்கேன்? ஷேர் ஃபர்ஸ்ட் கால்னு போட்டோம். ஷேர் ஃபர்ஸ்ட் கால் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல். ரைட்டா? எவ்வளவு ரூபாய்? 2 ரூபாய். எத்தனை ஷேரு? 1800 ஷேர். அப்ப 1800 இன்ட்டு 2 எவ்வளவு? 3600. சோ ஸ்டீவ் எவ்வளவு பைசா தரப்போறான்? 3600 ரூபாய் தரப்போறான். இவன் கொடுக்குற மொத்த காசு எங்கதான் போகுது? ஷேர் கேபிட்டல் தான் போகுது. ஏன்னா இதுல என்ன இல்ல? பிரீமியம் எதுவுமே இல்லை. ஒருவேளை பிரீமியம் இருந்தா செக்யூரிட்டிஸ் பிரீமியம் ரிசர்வ். பிரீமியம் எதுவுமே இல்லாதனால டைரக்டா அதை ஷேர் கேபிட்டல் கொண்டு போகும். ஓகே, டன். நெக்ஸ்ட் அடுத்த பாயிண்ட் என்னன்னா, இது வந்து டியூ பீயிங் அமௌண்ட் இஸ் டியூ. இப்பதானே சீதாக்கா போன் பண்ணி சொன்னாங்க. அடுத்த சீன் அவன் என்ன பண்ணுவான்? பேங்க் அக்கௌண்ட்ல காசு என்ன பண்ணுவான்? அனுப்பிச்சு விடுவான். சோ இப்ப என்ன பண்றேன்? பேங்க் அக்கௌண்ட் மூலமா காசை எடுத்து எதுக்காக கொடுக்குறேன்? ஷேர் ஃபர்ஸ்ட் கால்காக கொடுக்குறேன். எவ்வளவு கொடுக்குறேன்? 3600 ரூபாய் கொடுக்குறேன். ஏதாவது டவுட் இருக்கா? இதுல புரிஞ்சா? இந்த பர்டிகுலர் பார்ட் இல்ல எனர்ஜியா பார்த்து சிரி, என்ன பார்த்து சிரி, எல்லாம் சிரி. செத்த பணத்தை பாக்குற மாதிரியே பார்க்காது. நான் என்ன அவ்வளவு கொடூரமாவா இருக்கிறேன்? ஏன்னு பெரிய பொண்டாட்டி எல்லாம் கூப்பிடுறா, அந்த அளவுக்கு நான் டிமாண்ட் ஜாஸ்தி எனக்கு. நீ எல்லாம் பார்த்து அப்படியே முறைச்சுக்கிட்டு கிடக்குற. நெக்ஸ்ட் பாயிண்ட். அடுத்த பாயிண்ட்ல ஷேர் செகண்ட் கால். ஃபர்ஸ்ட் கால் போல இங்க என்னன்னு வந்துரும்? செகண்ட் கால். ஷேர் செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல். எவ்வளவு ரூபாடா? 3 ரூபா. அப்படின்னா எவ்வளவு தரணும் அவன்? 5400 ரூபாய் தரணும். சோ 5400 தரணும். இந்த 5400 எது மூலமா அவன் பே பண்ணுவான்? பேங்க் அக்கௌண்ட் மூலமா பே பண்ணுவான். எதுக்காக பே பண்றான்? ஷேர் செகண்ட் அண்ட் ஃபைனல் கால்காக பே பண்றான். 5400 ரூபாய் பே பண்றான்.
ஸோ மேல இருக்கிற அதே நரேஷனை தூக்கி இங்க காப்பி பண்ணு, அலாட்மெண்ட்ங்கிற வார்த்தையை தூக்கிட்டு ஃபர்ஸ்ட் கால் போடு, ஃபர்ஸ்ட் கால் இருக்கிற வார்த்தையை தூக்கிட்டு செகண்ட் கால் போடு, வேலை முடிஞ்சுச்சு.